இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பேராற்றல் பெற்று எல்லைகள் தோறும் சீடர்களுக்குள்ள திருவாய் மொழிகளாக வருது, வர ஆரம்பிச்சிருக்கு. திருவாய் மொழிகள், அதாவது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சூட்சமத்தில் எல்லா சீடர்களுக்குள்ளேயும் பரவி நின்றுருக்கு. அவங்கள வழிகாட்டி அவங்க வாழ்வாதாரத்துக்கு, இகலோகத்துக்கு அவங்க எப்படி நடக்கணும், என்ன புரிதலில் இருக்கணும், என்ன அறிதலில் இருக்கணும், என்ன தெரிதலில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அனுபவத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அனுபவித்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட அனுக்கிரகங்கள், அவங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள், அவங்களுக்குள்ள சூட்சமத்தில் நுழைஞ்சதுனால அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டு ஒரு நிலைகளில் அனுபவங்கள் இல்லைனாலும் கூட அதை அனுபவிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சு உணர்ந்து அது அவங்கள வழி நடத்திட்டு வருது. அவங்கள இல்லங்களை, அவங்கள சுற்றி உள்ளவங்களை வழி நடத்திக்கிட்டு வருது. அது பிறருக்கு பகிரணும், தர்ம யுகத்துக்கு அது வெளிப்பட்டு பேசணும் அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்களுக்கு நூல் அபரிதமாக எல்லைகள் தோறும் எல்லாரோட ரொம்ப சீடர்களோட நிலைக்குள்ளேருந்து அது வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா நூல்களையும் எங்கே வெளியே வருது, எப்படி வருது, யாருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு மறைச்சி தான் சபை கையாண்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதிக அளவு பகிர்வுகள் வருது. இங்கே காட்சிகளாக, எழுத்து வடிவங்களாக, வார்த்தை நிலைகளாக அதிக சீடர்களுக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இந்த சிவராத்திரியிலேருந்து அது கொஞ்சம் கூடுதலான ஆற்றலோடு வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மளோட விஷயங்களை, பிரபஞ்ச சபைகளை பகிரலை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கு. முழு ஆற்றல் வரையில் அதனால் அந்த நூலுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நூல் பகிரங்கமாக வெளியிடப்படும். யார் யாருக்கு என்ன நூல் என்னென்ன ஆற்றலில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் செய்யப்படும். எல்லாம் நூலோட பாதுகாப்பை கருதி, நூல் தாங்கும் சீடர்களோட பாதுகாப்பை கருதி தான் அது திருஷ்டி நிலைக்குள்ளே போய், வினை நிலைக்குள்ளே போய், பார்வை நிலைக்குள்ளே போய் அந்த நூலை வளர விடாமல் எதிராற்றல்கள் வளம் வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு கன்றை, ஒரு குழந்தையை, ஒரு இளநிலை கொண்ட அனைத்து ஜீவராசிகளையும் எப்படி பாதுகாப்பாக வச்சு வளர்க்கணுமோ அதே மாதிரி தான் நூலும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எல்லோரும் ஒத்துழைச்சி, ஏற்கனவே இந்த நூல் தாங்கிறவங்க விளம்பரத்தையோ புகழையோ அதனோட இகலோக பலன்களையோ அனுபவிக்க எத்தனிச்சு நூல் தாங்கக்கூடாது அப்படிங்கிறது சித்தர்களோட கட்டளை. நூலோட தாற்பரிய நிலையும், நூலோட அந்த வடிவமைப்பும் அந்த நிலையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாருமே அதை தாங்கி நின்று வளர் நூலில் எந்த சலன சஞ்சலங்களும் இல்லாமல் உயர்வாக வளர்ந்து வர உங்களோட விஷயங்கள் உலகரையும் நாள் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி, எந்த நிலைக்குள்ளே, எந்த தெரியாத நிலைக்குள்ளே, யாருக்கும் சித்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச நிலையில் நூலை பாதுகாத்து வளர்க்கிறதுல உங்களுக்கும் முழு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி, முழு பங்கே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி, இங்கே சித்த சபையில் இருந்து பகிர மட்டும்தான் பிரபஞ்சம் முழுதான் பகிரப்பட்டு இருக்குது. அதை வார்த்தை எடுக்குது உங்களோட சரணாகதிக்குள்ளே இருந்தும், உங்களோட அந்த ஆசா பாச யோகம், இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புகழ், அந்த விளம்பரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே எல்லாம் போகாமல் நூலை வார்த்தெடுத்து உயர்வடைய அற்புதமான தருணம். அதிலே அனுக்கிரக நல்லாசியை
சிவசித்த மகாபீடத்திலிருந்து உங்களுக்கு வழங்கி அகத்தியரை வணங்கி நிற்போம். ஓம் அகதீஷாய